ராதிகா அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. அவங்க அம்மா நல்லா கவனிக்கிறாங்க பார்த்து பார்த்து. "உனக்கு என்னம்மா வேணும்? சாப்பிட என்ன வேணும்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "எனக்கு எதுவுமே வேண்டாம்மா, நான் இப்போ தான் சாப்பிட்டேன்" அப்படின்ட்டு ராதிகா சொல்கிறாங்க. "அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ நல்லா சாப்பிட்ணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு ராதிகா, யார் சொல்கிறதையும் நீ கேட்காத. நீ கண்டிப்பாக அந்த குழந்தைய பெற்றுக்கோ. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், சரியா? அதே மாதிரி பாக்கியா வீட்டில் யாராவது ஏதாவது சொன்னால் என்கிட்ட வந்து சொல், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த குழந்தைய நீ பெற்றுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கோபி வராரு. வந்தோடனே, "வாங்க மாப்பிள்ளை, வாங்க உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. "இங்கே பாருங்க மாப்பிள்ளை, ராதிகா மாசமாக இருக்கா. கண்டிப்பாக அந்த குழந்தைய பெற்றுக்கணும். அந்த குழந்தை வேணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. "மயுவை நான் பார்க்கணுமா?" அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்லணும்னு. இல்லை மயு இன்னும் வரல, வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு, டைம் ஆகுது" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிம்மா, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கோபி 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சிட்டு பொறுமையாக வராரு. எல்லாருமே பார்க்குறாங்க. ஈஸ்வரி எல்லாருமே ஹால்லேருந்து பார்க்குறாங்க. "என்னடா, என்ன ஆச்சு? என்ன அப்படி கைத்தாங்களாக பிடிச்சிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளோதான்" அப்படின்னு கோபி சொல்கிறாரு. "அதுக்கேன்டா அப்படி தாங்கி தாங்கி பிடிச்சிட்டு வர?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஒன்றும் இல்லைம்மா, சரி, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. அப்படியே தாங்கி பிடிச்சிட்டே போகிறாரு. "என்ன இவன் எது சொன்னாலும் கேட்கவே மாட்றான், அப்படியே கை தாங்களாக பிடிச்சிட்டு போகிறான்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்துட்ருக்காங்க. அங்கே பாக்கியாவும் இருக்காங்க, அமிர்தா எல்லாருமே இருக்காங்க. அப்படியே பாக்கியா பார்த்துட்ருக்காங்க. "நீங்கள் எதுவும் சொல்லணும்னு சொன்னீங்களே பாட்டிக்கிட்ட" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம்ல, நான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுக்கு முன்னாடி எனக்கு லாபமே வரல, ஆனால் இப்போது ரெஸ்டாரண்ட்டில் நல்லா போயிட்டுருக்கு, எனக்கு கொஞ்சம் லாபம் கிடச்சிருக்கு" அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. "அப்போ அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அமிர்தா கிட்ட மட்டும் எதுவுமே பேசவே இல்லை. ஈஸ்வரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன எதுவுமே பேசவே இல்லையே?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் பார்க்குறாங்க. அங்கேருந்து அமிர்தா உள்ளே போகிறாங்க. போன உடனே அப்படியே எழுதிக்கிட்ட சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், என்கிட்ட பேசவே இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி. "அப்படியா? சரி விடு, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காது, சரி வா, நான் உன்னை வெளியே போயிட்டு வரலாம், எப்போ பார்த்தாலும் ரூம்குள்ளேயே இருக்கல்ல, வா உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எழில் கூப்பிட்றாரு. "இல்லைங்க பரவாயில்ல, நான் ரூம்குள்ளேயே இருக்கேன்" அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. "பரவாயில்ல வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ராதிகா கோபி 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டோடனே, "குழந்தை விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. "நான் என்ன சொல்கிறது" அப்படின்னு கோபி சொல்கிறாரு. "என்ன கோபி, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? பாக்கியா குழந்தை பிறக்கும்போது மட்டும் என்ன பண்ணீங்க? ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "அப்போ இந்த குழந்தைய அப்படி தான் பண்ணணும், நான் குழந்தையெல்லாம் அடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. "சரி பேபி, சரி, நான் எதுவுமே சொல்லலை பேபி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே சூப்பராக அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காரு பழனிசாமி. "அழகாக இருக்கடா, நீ அழகாக இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடி போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காரு. எடுத்துகிட்டு "அழகாக இருக்க நீ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி விட்றாரு. இனியா பார்க்குறாங்க. "என்னது இது, இவ்வளோ அழகாக ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு, நிறைய கலர் கலராக அனுப்புகிறாரு, அதுவும் வீட்டுக்குள்ளேயே கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அழகாக எடுத்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு. "யாரும்மா, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "இங்கே பாருங்கம்மா, பழனிசாமி சார், அவர் தான் இப்படிலாம் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், கலர் கலராக ட்ரெஸ் போட்டு குட் மார்னிங் சொல்லிலாம் அனுப்பியிருக்காரு, கூலிங் கிளாஸ் வேறு போட்டிருக்காரு" அப்படின்னு காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே பாக்கியா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. "என்ன இவர் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ரசித்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. பழனிசாமி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. "நீ அழகண்டா, நீ அழக, ரொம்ப அழகாக இருக்க, கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இனியா பாக்கியா எல்லாருமே ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சிரிக்கிறத நிறுத்தவே இல்லை.